உமக்கது லேசான காரியம். ஆண்டவர் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். என்னை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய திருச்சபையினுடைய ஊழியருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். மறுபடி இந்த திருச்சபைக்கு வருவதற்கு ஆண்டவர் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார். பெரிய பாக்கியம் என்ற பல இடத்துல பழைய ஆட்களை கூப்பிடுறதே கிடையாது. ஆனால் நீங்கள் நிறைய நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க. நான் தான் வர முடியாமல் போயிருக்கு. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் இவ்வளவு திரளாக நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு வெளியேறணுமான பதிலை தருவார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ண வந்த உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய சகல பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் இந்த பகற்பொழுது வைப்பார். நான் சொன்னது உங்களுக்கு புரியலையோ? உங்களுடைய பிரச்சனைகள் எதெல்லாம் இருக்கும், எக்ஸாக்ட்லி எது வேணாலும் இருக்கலாம். இந்த பகற்பொழுது நீங்க பிறருக்காக ஜெபிக்கிறதுனாலே அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைப்பார். பிறருக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணார். தனக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. தான் வாழ்க்கையிலே நான் சொன்னது எதுவுமே நடக்கலை. ஆண்டவர் சொல்லி 25 வருஷம் ஆச்சு, ஒன்றும் நடக்கலை. எப்படா நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனா தன்னுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அதே போல் பிரச்சனை உள்ள நபர்களுக்கு ஜெபம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம் சொல்லுது. 20ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெபம் பண்றாரு. 21ஆம் அதிகாரத்தினுடைய 1 வசனம் சொல்லுது, ஆண்டவர் சாராள் மேல் கடாட்சி வைத்தார். அது வரைக்கும் அற்புதம் நடக்கலை. நல்ல ஜெபம் பண்றாரு ஆபிரகாம். அவர் ஜெபம் பண்ண ஆண்டவர் இறங்கி வந்து உட்கார்ந்து கேட்பாரு. அந்த அளவுக்கு ஜெபம் பண்ணக்கூடிய ஆளு. ஆனா அந்த ஜெபத்தெல்லாம் பார்த்தாலும் பிறருக்காக எப்போ ஜெபம் பண்ணாரோ அப்பந்தான் அற்புதம் நடந்துச்சு. அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பகற்பொழுது ஜெபம் பண்ண வந்த உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப்படும். இதுவரை கர்த்தர் சொல்லி நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் இந்த வருஷத்துல உங்களுக்கு நிறைவேறுங்க. இயேசுவின் நாமத்தால் அந்த அற்புதம்
சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களுடைய முகங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து. அல்லேலூயா. மற்ற எந்த சர்ச்சுக்கு போனாலும் இப்படி ஒரு பிரசன்ஸை பார்க்க முடியாது. அனுபவிச்சதுனால சொல்றேன். இந்த ஆலயத்துக்குள்ளாக நான் வந்த வருஷத்துல ரொம்ப குறைபட்டவனாக இருந்தேன். இந்த ஆலயத்துக்குள்ளாக வந்ததுனால நிறைவுள்ளவனாக அனுபவிச்சிருக்கேன். குறைவெல்லாம் மாற்றிட்டாங்க, நிறைவாக ஆலோசிக்கிறார், சுகமாக ஆலோசிக்கிறார். எல்லாம் பிரச்சனை எல்லாமே இருக்குதான் செய்யுது. எதுவும் என்னைய மேற்கொள்ளலை, தேவன் கூடவே இருந்து நடத்துகிறார். இந்த ஆலயத்திற்கு அவ்வளோ வல்லமை இருக்கீங்க. இந்த ஆலயத்தினுடைய பிரசன்னம், ஆலயத்தின் பேரே பிரசன்ன ஆலயம். இந்த ஆலயம் மகத்துவம் நிறைந்தது. நாட்களை கர்த்தருக்கு என்று சொல்லி விசேஷிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த வருஷத்திலே நீங்களும் இருக்கிறபடினால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். சிறிது நேர தியானத்திற்காக ஒரு வேத வார்த்தையை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தை வாசியுங்கள். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்பட்டவர்களுக்கு படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தினுடைய கடைசி 3 வசனங்களும் கொஞ்சம் வித்தியாசமாய் அந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது சற்று வித்தியாசமா இருக்கு. தேவனாகிய கர்த்தர் விழுந்து போன தூதர்களுக்கு கை கொடாமல் விழுந்து போன மனுஷனுக்கு கை கொடுக்கும்படியாக தன்னுடைய ஒரே குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி தந்து பாடுகளின் நிமித்தமாக அவனையே ஒப்பு கொடுத்து நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருந்தார் என்று வேத வார்த்தை சொல்கிறார். தூதர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார். யோசனை பண்ணி பாருங்க. தூதர்களும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறி போனார்கள். மனிதர்களும் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போய்விட்டார். 2 பேருமே பாவம் செய்தவர்கள் தான். ஆனால் தேவன் தூதர்களுக்கு கைவிடாமல் மனுஷனுக்கு கை கொடுத்தார் என்று வேத வார்த்தை நம்ம மேல வச்ச அன்பு. அதனாலதான் அவர் சொல்றாரு, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு, போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு, நெருக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன் அவர் அந்த வழியை நடந்து வந்தாச்சு. இயேசு கிறிஸ்து 3.5 வருடகால ஊழிய அனுபவத்திலே பார்க்காத உபத்திரவம் இல்லை, படாத பாடுகள் இல்லை, அனுபவித்திராத நெருக்கங்கள் என்று சொல்லி ஒன்றுமில்லை, அவமானங்கள் என்று சொல்லி விலக்கி வைப்பதற்கு எதுவும் இல்லை. சகல பாடுகளையும் பட்டாயிற்று. அதனுடைய உக்கிரகம்தான் கல்வாரி சிலுவை. அந்த கல்வாரி சிலுவையிலே நீங்களும் நானும் பார்க்கக்கூடிய அல்லது விரும்பக்கூடிய ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நாமெல்லாம் அப்படி திரும்பிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய முக ரூபமும் சரீரமும் அலங்கோலமாய் மாறியது. அந்த அளவுக்கு தன்னையே பிய்ப்பதற்கு அவர் ஒப்பு கொடுத்து பாடுபட்டபடியினால்தான் நமக்கு ஒரு பிரச்சனைனா அவர் உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். நமக்கு ஒரு வேதனைனா அவர் உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். வேதத்திலே அவர் உதவி செய்வதற்கு வல்லவர் என்பதை அநேக வார்த்தைகளிலே நாம் வாசிக்க முடியும். நாளாகமத்தின் புத்தகத்தை வாசித்து பார்க்கிற பொழுது 2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது தேவனுக்கு லேசான காரியம். இருக்கிறவனுக்கு ஆனாலும் சரி, இல்லாதவனுக்கு ஆனாலும்
அதனுடைய 60வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது அதனுடைய பின்பகுதியை வாசிங்க. மனுஷனுடைய உதவி விருதா அப்படிங்கிற வார்த்தை சொல்லுது. மனுஷன் இந்த பூமியில நமக்கு செய்கிற எல்லா உதவிகளும் விருதா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறது. ஏன் மனுஷனுடைய உதவி விருதான வேதம் சொல்லுது அப்படின்னா, மனுஷனுடைய சுபாவம் என்னன்னா, நம்மளை எப்பவும் தள்ளிடணும்னு நினைக்கிறது தான் மனுஷனுடைய சுபாவம். வாசிங்க, ஒரு வசனத்தை வாசி அப்படி பாருங்க. சங்கீதங்களின் புத்தகம் 118 13வது வசனத்தை வாசிங்க. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு வேத வார்த்தை சொல்லுது. அனுபவிச்சு சங்கீதக்காரன் பாடுகிறார். மனுஷனுடைய சுபாவம் என்ன? ஒரு மனிதனை அவனுடைய வளர்ச்சியை பார்க்கிற இன்னொரு மனிதன் அவனை எப்படியாவது தள்ளணும்னு நினைக்கிறான். இது எல்லாருக்கும் உள்ளதுதான். அது ஊழியமானாலும் சரி, பக்கத்து வீடானாலும் சரி, குடும்பத்தில் ஆனாலும் சரி, ஒருத்தர் நல்லா இருக்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்கிறது இல்லை. அது நீங்க சொன்னாலும் சரி, அது அப்படிதான். அதனாலதான் வசனம் அப்படி சொல்லுது, மனுஷன் எப்பவும் தள்ளணும்னு நினைப்பான், நம்ம தெய்வம் நம்மளுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பார். அதனாலதான் அவர் உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிற தேவன் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ எவைகளில் அவர் உதவி செய்யலாம், அதெல்லாம் ஒரு 2-3 காரியத்தை வேகமா உங்களுக்கு சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, தகுதி அற்றவர்களுக்கு உதவி செய்து தகுதி உள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்ற, தகுதி அற்றவர்களுக்கு உதவி செய்கிறார். அப்படின்னா நாங்கெல்லாம் இதுக்கு பாத்திரமா, எங்களுக்கெல்லாம் இது நடக்குமா அப்படின்னு நினைப்போம்ல, அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் தகுதியே இல்லாதவர்களுக்கு உதவி செய்து அவங்களை தகுதிப்படுத்திடுவான். வேதத்தில் அப்படி ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கிற பொழுது அதனுடைய 25வது வசனத்தை வாசிங்களேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று இயேசுவை பணிந்து கொண்டார். அந்த முழு சம்பவத்தை வாசித்து பார்க்கிற பொழுது கானானிய ஸ்திரீயை குறித்து அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கானானிய ஸ்திரீகள் அல்லது கானானிய தேவனுக்கு அல்லது யூதர்களுக்கு பிரியமில்லாத அந்த நாட்களில் வாழ்ந்ததாலே யூதர்கள் கானானியரை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி வேதத்தை சற்று கவனித்து பார்க்கிற பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் 9வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கிற பொழுது அதனுடைய 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிங்க. கானான் சபிக்கப்பட்டவன் என்பதாக வேதம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இந்த கானான் துரத்திவிடப்பட்ட ஜாதி என்பதாக. சகரியாவின் புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை வாசிக்கிற பொழுது வேத வார்த்தை இப்படி சொல்லுது. வாசிங்க. யாவது கானானியரும் இருப்பது இல்லை அப்படின்னு வார்த்தை சொல்லுது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சபிக்கப்பட்ட சந்ததி, துரத்தப்பட்ட சந்ததி, புறம்பாக்கப்பட்ட சந்ததி தான் கானான் சந்ததி. அதனாலதான் கானானியரை இன்றளவு யூதர்கள் விரும்புகிறது இல்லை, அவர்கள் புறஜாதியர். இப்படி அதனாலதான் ஏசாமி வேற யாரையும் கடினமா பேசினதாக வேற வார்த்தை சொல்லப்படவில்லை. அந்த அளவு ஒரு மோசமான ஒரு கடினமான வார்த்தை இந்த ஸ்திரீயை பார்த்து பேசுவாங்க. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதா அப்படின்னு. நம்மளெல்லாம் சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்ன நமக்கு அவ்வளவுதான், மூக்கு மேல நிற்கும் கோபம், அப்படி தட்டாப்பட்டான்னு தெரிச்சிருவோம். நாயின்னு சொல்லி பார்க்கட்டும், அவ்வளவுதான், கடிச்சிடவே செய்வோம். ஆனா சொல்ற பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் குட்டிக்கு போடுறது நல்லதா?
அந்த அம்மா ரொம்ப ரிக்வெஸ்டாக கேட்குறாங்க, உண்மைதான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், ஆனாலும் மேட்சிலிருந்து விழக்கூடியதாவது எங்களுக்கு கிடைக்குமே சொல்றாங்க. சரி, இந்த மனுஷிக்கு தகுதி இல்லாத, பிள்ளைகளின் அப்பத்திற்கு தகுதி இல்லாதவர். பிள்ளைகளின் அப்பம் என்பது தெய்வீக சுகத்தை குறிக்கிறது. அதனாலதான் சுகத்துக்காக வந்து நிற்கும் போது ஆண்டவர் அப்பத்தை குறித்து பேசுவார். அப்போ இந்த பிள்ளைகளின் அப்பத்தை ஆண்டவருடைய வாக்கு மூலத்தின்படியே நாய்க்கு ஆண்டவர் கொடுக்கிறார், நாய் குட்டிக்கு கொடுக்கிறார். அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, தகுதி இல்லாத கானானிய ஸ்திரீக்கு ஆண்டவர் தகுதிப்படுத்துறார். எப்படி தகுதிப்படுத்துறார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, அந்த பகுதியை வாசித்து பார்க்கும்போது, இயேசுவை தொடர்ந்து கூப்பிட்டுட்டே, என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளைக்கு இறங்குங்க. இயேசுவை கேட்காத மாதிரி போயிட்டே இருக்கிறார். கூட வரக்கூடிய சீஷர்கள் பதிந்து பேசுறாங்க, நல்ல தொந்தரவா இருக்குங்க, சில 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 சிலன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா, இந்த சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இயேசுவை விடாது கூப்பிடுகிற ஒரு அனுபவம் இந்த ஸ்திரீக்கு இருந்துச்சு. வசனம் சொல்லுது, அந்த கூப்பிடுதல் அவரை தகுதி உடையவளாய் மாற்றிக்கிட்டார். அதனாலதான் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு, நமக்கு இதுவரைக்கும் ஒருவேளை ஆன்சர் சிலருக்கு உடனே கிடைச்சிடும், சிலருக்கு நீ கிடைக்காமலே இருக்கும் பாருங்க. கூப்பிடுறதை நிப்பாட்டிடாதீங்க, கூப்பிடுறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, கொஞ்ச நாள் ஜோம் பண்ணி பார்ப்போம், நடக்கலையா அப்படின்னு, சரி ஆண்டருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளே ஓரம் கட்டிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம், அடுத்த காலத்துக்கு ஜோம் பண்ண ஆரம்பிச்சோம். இப்படி நம்மளுடைய செபத்தை பல நேரம் நம்ம பண்ண செபத்தை நம்ம மறந்து போயிடும். எந்த கிருபைக்காக பண்ணோம், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு எப்படி ஜோம் பண்ணோம், அதையே மறந்துடும். ஏன்? வெளியிறங்கமா பதில் நம்ம கண்காண நடக்கலை அப்படிங்கிறதுனால. ஆனா வசனம் சொல்லுது, நாம தொடர்ந்து கூப்பிடுவோம்னு சொன்னா தகுதியே இல்லாதவர்களை தகுதிப்படுத்துவார்னா, இன்னைக்கு நமக்காக ரத்தத்தை சிந்தி அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்து அப்பா பிதாவை அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியினோடு நம்ம நிரப்பி இருக்கிறார்களா, நமக்கு செய்வது எத்தனை அதிகமான நிச்சயம். அல்லேலூயா. அதனாலதான் இதை சொல்றது, கூப்பிடுதலை நிப்பாட்டாது, செபத்தை ஒன்றால் நிப்பாட்டுறது, சோர்ந்து போகாது. கட்டாயம் நம்ம கூப்பிடுதல் சரியில்லையே. பல நேரத்தில் நம்ம கூப்பிடுதல் அவர் கேட்காம போறதுக்கு பல நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய காரணங்கள் இருக்கு. அதனால சங்கீதக்காரன் அனுபவிச்சு சொல்லுவாரு, என் இருதயத்துல கரும் சுந்தரி கொண்டிருந்தேனானா என் விண்ணப்பத்திற்கு அவர் பாட்டி போயிட்டே இருப்பார். ஆனா நான் கூப்பிடுறது சரியா இருந்தா எனக்காக நிற்கிற ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், என் சமீபமாய் இருக்கிற ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். வசனம் தானே சொல்றது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா சமீபமா இருக்கிற உண்மையா கூப்பிட்டு பாருங்க, உங்க கூப்பிடுதலுக்கு அவர் நிற்பாருங்க. கானானிய ஸ்திரீ உண்மையா கூப்பிட்டா, தேவை இருந்துச்சு, நெருக்கம் இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு, கூப்பிடுதல் மட்டும் நிப்பாட்டவே விடவே இல்லை. கர்த்தர் அவரை தகுதி இல்லாதவரை தகுதிப்படுத்தி உதவி செய்கிற ஆண்டவராக இருந்தார். இரண்டாவது, யாருக்கு என்ன உதவி செய்கிறார் அப்படின்னா, வேத வார்த்தை இப்படி சொல்லுகிறது. நான் வாசிக்கிற பொழுது மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, வாசிக்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொன்னார். இந்த சம்பவம் நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு சம்பவம். இந்த சம்பவம் ஒரு வாலிப பையனுக்காக அந்த தகப்பன் இயேசுவின் இடத்தில் வருகிறார். இயேசுவின் இடத்தில் வருகிறதற்கு முன்பதாக சீஷர்களிடத்தில் அவருடைய மகனை கூப்பிட்டு வர்றார். இந்த மகனுக்கு இருந்த வியாதி பேரு காக்கா வலிப்பு பிரச்சனை. அதனால அடிக்கடி தண்ணீர்ல விழுந்துடுறான், தீயில விழுந்துடுறான். பயங்கரமான மரண போராட்டம். ஒரு ஆவி வந்து அவனை பிடிச்சுக்கிறது, அது அவனை கசக்கி பிழிஞ்சிருது. அதனால அவன் பல்ல கடி
இறைச்சி நுரைய தள்ளி பல நேரத்துல சோர்ந்து போயிடறான். பின்பு அந்த ஆவி அவனை விட்டு போயிடுது. இது அவன் தகப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுக்கிறான். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரத்தை வாசனை பார்த்தாலும் இதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். சரி, இப்ப கவனிங்க. இந்த தகப்பன் வந்து இயேசுவினிடத்துல விரும்புறான், உதவி செய்யணும்னு கேட்கிறான். முதல்ல ஒருத்தரை கேட்டாங்க, தகுதி இல்லாதவங்களா அவர் தகுதிப்படுத்தினார். இப்போ இவன் வந்து கேட்கிறா, ஏன் அவிசுவாசம் நீங்கும்படி நீங்க உதவி செய்யுங்க. அப்ப அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டியது. அந்த மனுஷன் விடுதலையை விரும்பின மனுஷன். அந்த மனிதன் தன்னுடைய தலைமுறை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டவன். ஆனா சோமன முதல்லாம் சோமனிதான் பார்ப்போம், நடந்தாலும் நடக்கட்டும், நடக்கலன்னா அடுத்த படத்துல பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவா. இயேசுகிட்ட கொண்டு வர்றதுக்கு முன்னால யார்கிட்ட கொண்டு போறான்? சீசர்கள்ட்ட கொண்டு போறான். அங்க போனா ஒண்ணு நடக்கல. அதுவும் இயேசு அவனே சொல்றான், உங்களுடைய சீசர்களிடத்துல கூட்டு போனேன், ஒண்ணு நடக்கல. இப்ப மறுபடியும் அதுக்கப்புறம் தான் சொல்றான், ஏன் அவிசுவாசம் மாறும்படி நீங்க உதவி செய்யுங்க. அப்போ இந்த அவிசுவாசங்கிறது ரொம்ப மோசமானது. இதைதான் நம்மகிட்ட இருந்து ஆண்டவர் மாற்றணும்னு விரும்புறார். அதுக்குதான் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேக நேரத்துல வார்த்தையை விசுவாசிக்கிறதுக்கு நமக்கு மனசு வரல. இந்த வார்த்தை எனக்குறைதான் சொல்லி அந்த ஆழமான விசுவாசம் நமக்கு வரல. வட மாநிலங்கள்ல திரளான அற்புதங்கள் அப்படி சாதாரணமா நடந்துகிட்டே இருக்கு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் சாதாரண வீட்டு கூட்டத்தில் நடக்கும். ஏன் நம்முடைய இடங்கள்ல நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, நமக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் வசனத்தின் மேல இல்லை. அதனாலதான் வசனம் சொல்லுவோம். வசனம் வாசிங்களேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் வசனத்தை விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு ஒரே சுவிசேஷம் தான், ஒரே பைபிள் தான் போதிக்கப்படுது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாம கேட்கறதுனால வார்த்தை கிரியை செய்ய முடிய மாட்டேங்குது. வார்த்தை நமக்குள்ள வளர விட மாட்டேங்குது. வார்த்தை நமக்குள்ள அற்புதம் செய்யக்கூடாத அளவுக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய அவிசுவாசம் நம்மளையே தடுத்தது. இந்த அவிசுவாசம் இயேசு கிரியை செய்யக்கூடாதபடிக்கு அல்லது அற்புதம் செய்யக்கூடாதபடிக்கு தடுத்தது. எதிர்மறையான சிந்தனை நடக்குமோ நடக்காதா, செஞ்சிடலாமா செய்யக்கூடாதா, இது ரெண்டாவே இருந்துட்டே பாஸ் ஆகிடுவோமோ ஆக மாட்டோமா, எப்படியா ரெண்டு ஜன்னத்தை சோமனாலும் சரி, இப்படி ரெண்டு நினைவுகளாக இருக்கும்ல. வசனம் சொல்லுது, இயேசு அநேக அற்புதங்கள் செய்யக்கூடாதபடிக்கு அவர்கள் அவிசுவாசம் உள்ளவர்களாயிருந்தார்கள். அவிசுவாசம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிறத தடுத்தோம். ரெண்டாவது, அவிசுவாசம் நம்ம பிரச்சனைக்கு முடிவை ரொம்ப நாள் இழுத்துக்கிடுது. நம்ம பிரச்சனை இன்னைக்கு முடிஞ்சிடும் நாம நினைக்கணும்ல, அப்படியே இழுத்து கொண்டு வரும். அவிசுவாசம் ரொம்ப மோசமான டேஞ்சரான. இந்த சம்பவத்தை வாசித்து பார்த்தா இந்த தகப்பன் சொல்லுவார், ஏசுட்ட சின்ன வயசுல இருந்து இவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஏசாமி கேட்பாரு, எப்ப எவ்வளவு நாள் இவனுக்கு இந்த பிரச்சனை கேட்பாரு. சின்ன வயசுல இருந்து இவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. பாருங்க, ஜெபத்தை விரும்புகிற மனுஷன், சுகத்தை விரும்புகிற மனுஷன், ஆனா ரொம்ப வருஷம் விடுதலைக்காக காத்திருக்க வேண்டியதா. ஏன்? அது விசுவாசம். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு இந்த பகல் பொழுது சொல்லித்தாரு, எப்பா விசுவாசம் உள்ளவன, என்ன நடந்தாலும் விசுவாசம், கொன்று போட்டாலும் நான் விசுவாசிப்பேன் நான் கருமையோ, அப்படி ஒரு விசுவாசம். அதனாலதான் சொல்லுவாங்க, வட இந்தியாவில் இருக்கவங்கெல்லாம் முரட்டு விசுவாசம் உடையது. வசனம் இப்படி சொல்லுற அப்படியே நடக்கணும் விசுவாசம், என் வாழ்க்கை இது நடக்கும், அவ்வளவுதான். அப்படி ஒரு விசுவாசம் வசனத்துக்கு மேல வரும். நம்முடைய திருச்சபையிலிருந்து மிஷினரிகளாக இருக்கிறவங்கெல்லாம் கேட்டு பாருங்க, அவருடைய பணித்தலங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டது நடக்கும். அது காரணம் என்னன்னா, இந்த வார்த்தை கிரியை செய்யும்படி அவங்க இடம் கொடுக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் நம்மகிட்ட
அப்படி உயிர்த்தெழுந்து வந்தோடனே சீசர்களை பார்த்து கடிந்து கொண்டது இதனாலதான். எப்பா விசுவாசம் உள்ளவனா இருப்பான், வசனத்தை நினைப்பூட்டி அவிசுவாசத்தை கடிந்து கொள்வான். அப்போ நமக்குள்ள அவிசுவாசத்தை மாற்றி உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. அதனாலதான் இந்த மனுஷனை ஆண்டவர் நமக்கு வேதத்தில் எழுதி வச்சிருக்கார். இவன் அவிசுவாசம் ஆனதற்கு இவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, வேத வார்த்தை சொல்லுது. இதே சம்பவம் மத்திய 17 இருக்கு, வாசிங்க 17 அதனுடைய 14வது வசனத்தை வாசிங்க. ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டான் அப்படின்னு வேத வார்த்தை சொல்லு. அப்போ அவிசுவாசம் வாழ்க்கையில நீங்கிறதுக்கு உதவி செய்கிறவர் சொல்றாரு, உன் செப்ப வாழ்க்கையை கொஞ்சம் மாத்திக்க, உன் முழங்கால தேவ சமூகத்துல முடக்கு. வேதத்துல சாதித்தவர்கள் பட்டியல எடுத்து வாசித்து பார்த்தா எல்லாம் முழங்கால நின்றவங்க தான் சாதிச்சாங்க. முழங்கால நின்று சாதித்தவர்கள் தான் அநேகம். அதனாலதான் சங்கீதக்காரன் அந்த அனுபவத்தை சொல்றாரு, வாருங்கள் தெய்வ சமூகத்தில் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடமோ வாருங்கள். தானியே முழங்கால் படியிட்ட மனுஷன், எஸ்ரா முழங்கால் நின்ற மனுஷன், எலியா முழங்கால நின்ற மனுஷன். இப்படி பரிசுத்தவான்கள் லிஸ்ட் அவ்வளவு எடுத்து பார்த்தா, இங்க புதிய ஏற்பாடு எடுத்து பார்த்தா சீஷர்கள் பேதுரு முழங்கால் நிற்கிறாரு, தபித்தால் வீட்டில், தொற்கால் வீட்டில் ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. பவுல் முழங்கால் நிற்கிறார், ஸ்தேவான் முழங்கால் நிற்கிறார், பவுல் கடற்கரை மணல்ல முழங்கால் நிற்கிறார். இவருடைய வாழ்க்கையெல்லாம் சாதித்தவர்கள் வாழ்க்கையெல்லாம் வாசித்து பார்த்தா முழங்கால் நினைச்சார். இன்னைக்கு நம்மளுடைய முழங்கால் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நாம உண்மையிலே ரொம்ப நேரம் நினைச்சோம் பண்றாங்களா அப்படிங்கிறத சிந்தித்துப்பாங்க. மறுபடியும் நம்மளை புதுப்பித்துக் கொள்வதற்கு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளம் நமக்கு தந்திருக்கிறார். சில பொருத்தனைகள் பண்ணியிருப்போம், இப்ப அதெல்லாம் மறந்துடும். இனி மறுபடியும் அந்த பொருத்தனைகள் வரணும். ஆண்டவரே என் முழங்கால் முடங்கட்டும் ஆண்டவரே அப்படி நம்ம முழங்காலை விட்டுக்கொடு. முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை. அதனால யோபுவின் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, தள்ளாடுகிற முழங்கால்களை நம்முடைய ஆண்டவர் பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் அர்ப்பணித்து பார்த்தா ஆண்டவர் உதவி செய்வதற்கு வல்லவராகவே இருக்கிறார். தகுதி இல்லாதவர்களை அவர் தகுதிப்படுத்துகிறார். 2வது வேதம் சொல்லுது, நம்முடைய ஆண்டவர் அவிசுவாசத்தை மாற்றவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில புதிய தகுதியை உண்டு பண்ண போகிறார். எனக்கெல்லாம் இப்படி நடக்குமான்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு தான் நடக்கும். என் குடும்பத்துக்கு இப்படி, உங்க குடும்பத்துக்கு தான் நடக்கும். என் குடும்பத்துக்கு, உன் குடும்பத்துக்கு தான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வருவான். இந்த ஊர்ல இல்லாதவங்க உன் குடும்பத்தை ஆண்டவர் அடையாளம் அப்படி நம்புங்க. அதுதான் தகுதியை உண்டு பண்ணுகிற ஆண்டவர். தகுதியே இல்லைன்னு எங்க ஊர்ல இருக்கிற நினைக்கிறோமோ அந்த மனிதனை ஆண்டவர் தகுதிப்படுத்துவாங்க. கானானிய ஸ்திரீ அப்படி தகுதிப்படுத்தி உதவி செய்த ஆண்டவர். அவிசுவாசம் உடையவனுக்கு உதவி செய்த ஆண்டவர். நம்ம நிறைய நேரத்தில் அவிசுவாசம் தானே இருக்கிறோம். சோர்ந்து பாருங்க, அவிசுவாசத்தை மாற்றுங்க. அவிசுவாசை மாற்றுவதற்கு உதவி செய்து உங்க வாழ்க்கையில, உங்க தலைமுறையினுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அவர் செய்வதற்கு போதுமானவை. 3வதாக ஒன்றை சொல்லுகிறேன். வேத வார்த்தை இப்படி சொல்லுகிறோம். ரோமருக்கு எழுதின 8வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, வாசிங்க, ஆவியானவரும் நம் பலவீனங்களில் அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு வேத வார்த்தை சொல்லும். பலவீனம் இல்லாத மனுஷன் இந்த பூமியில் யாராவது உண்டா அப்படின்னா கட்டாயமா இல்லை. கொரோனா தடுப்பூசி போட்டாலுக்கும் கொரோனா வந்துடுது, போடாதாலும் நல்லதான் இருக்கிறான், போடாதாலுக்கும் கொரோனா வரதான் செய்யுது. பலவீனங்கிறது இல்லாத ஆள் எவரும் இல்லை. ஏதோ எக்ஸார்வை, ஏதோ ஒரு பலவீனம் இருக்கு. பலவீனம் சொல்றது சரீர பலவீனம் மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய பலவீனம் இருக்கு, பொருளாதார பலவீனம் இருக்கு, குடும்ப வாழ்க்கையில பலவீனம் இருக்கு, குடும்ப உறவுகள்ல பலவீனம் இருக்கு. இப்படி எக்ஸார்வை ஏதோ ஒரு பலவீனம். அந்த பலவீனத்துல அவர் நமக்கு உதவி
செஞ்சது இப்படி செஞ்சார், அது இப்படி நான் செஞ்சதுதான் ரைட். நம்ம மனசு எப்படி இருக்கணும்னா பலவீனத்தை மட்டும் ஒரு நாள் ஒத்துவிட மாட்டோம். நம்ம பலவீனப்பட்டோம்னு 4 பேருக்கு தெரிஞ்ச நம்மளை அற்பமாக எண்ணிடுவாங்களோ, இருக்குதானே. நாம நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா வசனம் சொல்லுது நம்ம பலவீனத்தில் அவர் உதவி செய்கிறாங்க. எப்போதுமே மனுஷன் முகத்தை தானே பார்க்கிறான், நம்ம ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். நான் எதில் பலவீனமாக இருக்கிறேங்கிறது அவர் அறிந்திருக்கிறார். அந்த பலவீனத்தில் அவர் உதவி செய்கிறார். XRY நீங்க எந்த பலவீனத்தில் இருக்கிறீங்கிறத நம்முடைய அந்தரங்கத்தை நியாயத்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உதவி செய்யறதுக்கு வந்தவர். இந்த பலவீனத்தை நாம நமக்குள்ளேயே வச்சுக்கணும், வெளியில காமிக்க மாட்டோம். வெளியில சொன்னா ஒரு மாதிரி இருக்கும். நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாவ காரியத்துல பலவீனமா இருக்கிறேன், கண்களின் நிச்சயம் வச்சுக்கோமே, இதை நான் வெளியில சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். ஏன்? நீங்க பார்த்த சமுதாயம் நீங்க தவறான நினைக்கும், அப்படிதானே? ஆனா நம்முடைய ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் அதான் சொல்றாரு, எப்பா நீ பலவீனம்னு அதை நினைக்கிறல்ல, அந்த பலவீனத்துல அந்த பாவ பழக்கத்துல நான் உனக்கு உதவி செய்கிறான். ராமைன்னு சொல்லுங்க, ராமைன்னு சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நான் எதுல குறைவுபட்டவன் என்பதை அறிந்திருக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறான். எல்லாத்தையும் நம்ம வெளியில சொல்றது இல்லை, வெளியில சொன்னா ஒரு மாதிரி ஆயிரும் நினைக்கிறோம். ஆனா நம்முடைய தகப்பன் சகலத்தையும் அறிந்திருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக உதவி செய்கிறார். ஒருவேளை பொருளாதாரத்துல நாம பலவீனமா இருக்கிறோம், கடன் ரொம்ப இருக்கு, நெருக்கமா இருக்கு, என்ன செய்யறதுனே தெரியல, ஆண்டவர் தான் ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய உதவியை விரும்புகிற ஆளா நாம இருப்போம்னு சொன்னா வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. உங்க பலவீனத்திலிருந்து ஆண்டவர் பரிபூர்ணமான விடுதலை தந்துருவார். வசனம் அப்படி சொல்லு. பொருளாதார பலவீனம் வேதத்துல நிறைய நபர்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்காங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது அதிகாரம் 7வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 21வது அதிகாரம். இந்த அதிகாரத்தெல்லாம் வாசித்து பார்த்தாங்க, கவனிங்க. ஒரு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம் கடன் பிரச்சனையில மாட்டிடும் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல. ஆனா அந்த கடன் பிரச்சனையில உதவியை எதிர்நோக்கி இருப்பாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க, கடன் பிரச்சனை மாறிடும். லூக்கா 5வது அதிகாரத்துல அப்படிதான், என்ன செய்யறதுனே தெரியாது, பிரயாசத்துல பலனே இல்லாம வாழ்வான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பான், ஆண்டவர் பலனை கொடுத்துருவார். யோவான் 21வது அதிகாரத்திலையும் அதே தான் வாசிக்கிறோம். ராமுழுதும் பிரயாசப்பட்ட ஒண்ணு இல்லை, இனி வாழ்வதற்கு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பான், பிரச்சனை அத்தனையும் மாற்றப்பட்டோம். அதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த பகல் பொழுது சொன்னார். ஏதோ சில பிரச்சனையோட நாம இருந்திருக்கலாம், பலவீனங்கிறவங்க நம்மளுக்கு துரத்திக்கிட்டே இருக்கலாம். நம்ம பலவீனம் மாறணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம்னு சொன்னா எந்த இடத்துல பலவீனத்தை அனுமதித்தோமோ அதே இடத்துல கர்த்தருடைய தலையை உயரப்படுவார். எந்த இடத்துல பாருங்க, 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல கடன் பிரச்சனையினால கடன் கொடுத்தவன் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் 2ஐயும் எனக்கு தாம் கூட்டுக்கும். எப்படி இருக்கும் பெத்தவளுக்கு? புருஷன் இறந்தாயிட்டு, பெத்த தாய்க்கு பிள்ளைகள் தான் இனிமே எல்லாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல பிள்ளைகளுக்கு தான் வாங்கின கடனுக்கு அப்படின்னா பெத்த மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் பாருங்க, எவ்வளவு நெருக்கப்பட்டிருக்கும் பாருங்க. அதே தேசத்துல ஒரு வியாபாரத்தை கொடுத்து, வியாபாரத்துல வருமானத்தை கொடுத்து, வாங்கின கடனை கொடுக்க செய்து வாழ வைத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இல்லாததை உருவாக்கி கொடுத்துருவார்கள். பலவீனமா சுவாமி நான் நாடாகவே வந்திருக்கிறேன், உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. XRY என்ன பலவீனமா இருந்தாலும், கர்ப்பத்தின் கனி இல்லை, குடும்ப வாழ்க்கையில் இன்னும் விருத்தி இல்லை,
பலவீனமாக தான் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. மலட்டு கற்பத்தை ஆண்டவர் மாற்றுவார். புதிய வேலை வாய்ப்பு கொடுக்கிறார். ஏதோ ஒன்று ஒரு புதுசா உருவாக்கி தந்து உதவி செய்கிற ஆண்டவர் நம்முடைய இல்லாததை உருவாக்கி தந்துருவாங்க. நீங்க நம்புங்க, இல்லாததை ஆண்டவர் உருவாக்கி தந்துருவார். உங்களுடைய பலவீனங்களை நன்கு அறிந்திருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியினாலே, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். நம்ம பலவீனத்தெல்லாம் மாற்றணுங்கிறதுக்காக தான் கல்வாரியில் அவர் பலவீனப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் நம்ம வேலையை எடுத்துக்கிட்டாரு. அப்போ நீங்களும் நானும் பலவீனத்திலே அவர் உதவி தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்திலே அவர் சத்தத்தை எத்தனை முறை நம்மகிட்ட பேசுறாரு ஆண்டவர். காலைல எச்சு பலி படிச்சா பேசுறாரு, கண்ணை முடிச்சோம்னா நம்ம பாவத்தெல்லாம் நமக்கு முன்னால் அப்படியே காமிச்சு இதுல இருந்து வாரு அப்படி சொல்றாருல. ஒரு உள் உணர்வு வருதில்ல, அதுக்கு நம்ம சரி கொடுக்கணுமா வேண்டாமா? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு அவர் உதவி செய்கிறார். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வேத வார்த்தை இப்படி சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 37வது அதிகாரம் 39-40 வசனம். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடைசியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். கவனியே, கவனியே, இக்கட்டுல அவர் உதவி செய்கிறார். இக்கட்டுனா என்ன செய்வோம்னு தெரியலங்க, அப்படி ஒரு பரிதவிப்பு இருக்குல்ல. அப்படி ஒரு சூழ்நிலையில நம்முடைய ஆண்டவர் உதவி செய்கிறார். சிலருக்கு நேரம் வந்து உதவி செய்வார், சிலருக்கு தன்னுடைய தூதனை அனுப்பி உதவி செய்வார், சிலருக்கு மனுஷனை அனுப்பி உதவி செய்வார். நாம கற்பனையிலையும் நினைக்காத ஒரு அற்புதம் நமக்கு நடக்கும். வசனம் அப்படி சொல்லுது, இக்கட்டுல அவர் உதவி செய்வார். இனி எப்படி நடக்கும், எனக்கு இதை யார் செய்வா அப்படின்னு கலங்குறோம்ல, புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் சொல்றேன். இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறைக்குள்ளாக வைத்தாகிவிட்டது. இப்போ இயேசுவினுடைய சரீரத்திற்கு சுகந்த வாசனை திரவியங்களை கொண்டு போய் பூசணும்னு சொல்லி சீசிகள் போறாங்க. தேசத்தில் அவரை பின்பற்றிய ஸ்திரீகள் கல்லறை இடத்திற்கு போறாங்க. போகும்போது சொல்லிக்கிட்டே போறாங்க, கல்லறையினுடைய வாசல் இருக்க கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவா? யார் ரொம்ப பெருசாச்சே, இப்படியே வசனம் இருக்கு, யாருன்னு நமக்கு உதவி செய்வா அப்படின்னு போறாங்க. ஆண்டவர் அவங்க போறதுக்கு முன்னாலே தன்னுடைய தூதனை வச்சு கல்லை புரட்டி போட்டார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதே போல யார் நமக்கு செய்வா, யார் நமக்கு உதவுவான்னு சொல்லி எதிர்நோக்கி இருக்கிறோமோ அப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நமக்கு முன்னே இருக்கக்கூடிய தடை கற்கள் புரட்டி போடப்படும். இன்னும் விசுவாசம் நினைக்கிறேன். நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய தடை கற்கள் நமக்காக புரட்டி போடப்படும். எது நமக்கு பெருசுன்னு தோணுச்சோ அதை ஆண்டவர் இல்லாமலே மாற்றிடுவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நமக்கு முன்னே போய் கோர்நாளங்களை செவ்வையாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். கர்த்தர் உனக்கு முன்னே போவா அப்படிங்கிற வார்த்தையே அதுக்காக சொல்லப்படும். அதனாலதான் சீசர்களுக்கு சொல்லுவாங்க, தூதர்கள் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவா சொல்லுவாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு முன்னே போவாரா? எதற்காக? நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சகலத்தையும் தூக்கி தூர எறியும்படி, நமக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் புரட்டி போடும்படி ஆண்டவர் நமக்கு முன்னே போகிறவர். நம்முடைய இக்கட்டுல இனி யார் இதற்கு உதவி செய்வா அப்படின்னு ஒரு கணக்கர் இல்லை. அந்த நேரத்தில் அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, அவர் உதவி செய்வதற்கு வல்லவர், அவர் உதவி செய்வதற்கு வல்லவர். அப்படி முழங்கால் வெளியிடுங்க பார்க்கலாம்.
ஒரு சில நிமிஷங்கள் அப்படி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அவர் உதவி செய்வதற்கு வல்லவர். உலகம் படிடுங்க பார்க்கலாம். அவர் நல்ல